தம்பிங்களுக்கு வெறும் 10 நாள் மட்டும்தான் லீவு இருந்துச்சு. சரி, அந்த லீவில் ஒரு 10 நாளைக்குள்ள ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். ஏன்னா அடுத்த வருஷம் ஃபுல்லாக எங்கேயும் போக முடியாது பார்த்தீங்களா. ஏன்னா ஒருத்தர் 10th ஒருத்தர் 12th 2 பேரும் பப்ளிக்ன்றனால போக முடியாதுன்ட்டு 10 நாளில் ஊருக்கு கிளம்பி போனோம். ஃபஸ்ட்டு எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கொழுந்தனார் வீடு, அதாவது என் கணவருடைய தம்பி வீட்டுக்கு தான் நேராக போனோம். அங்கே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லஞ்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்டோம். சோறு, மீன் குழம்பு, மீன் பொரியல், ரசம், அப்புறமா வெண்டைக்காய் பொரியல். தம்பிங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல்னால் தானே பிடிக்கும், அதனால் அவங்க வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுருந்தாங்க, சாப்பிட்டோம். எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். நல்லா, அதாவது தனியாக இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடும்போது செம்ம ஜாலியாக இருக்கும். அப்படி தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என் கணவரோட தோழரை சந்திக்க, அதாவது அவங்க வாலிப காலத்து தோழர் வந்து தூத்துக்குடியில் தான் இருக்காங்க, அவங்கள பார்க்க போகலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. தம்பிங்க வந்து அவங்க வீட்டுக்கெலாம் போனதே இல்லைன்ற அளவுக்கு நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் அவங்க பார்க்குறாங்க. பட் நாங்கள் வீட்டுக்கு போய் பார்த்ததில்ல. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சந்திச்சுக்கிறாங்க. நாங்கள் அப்படியே கிளம்பியா எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம். பாருங்கள், அவங்க வீட்டில் வந்து நிறைய பறவைகள் வச்சுருக்காங்க. என்னதுன்னா வாத்து, கோழி, கின்னிப்பெக்கு, அப்புறமா வான்கோழி, அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. பாருங்கள், கோழி ஒன்று மேலே அடைஞ்சிருக்கா, பின்னாடி மாதுளம்பழம் தொங்குது. ஆனால் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது போல், எல்லாத்தையுமே அணில் சாப்பிட்டுது. ஆனால் அந்த கோழிலாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸாக இருந்துச்சு, பார்க்குறக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. இது கின்னிப்பெக்கு, அப்புறமா இது வந்து வான்கோழி, இது வந்து பெண் வான்கோழி. ஆண் வான்கோழி அங்கே நிற்கிது, நான் இருட்டில் தெரியல, நான் வீடியோ எடுத்திருக்கேன், உங்களுக்கு கண்ணுக்காவது தெரியுதான்னு பாருங்கள். அப்புறமா வரும், உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு வரும் அந்த வீடியோ. இந்த கோழி பார்த்திங்கன்னா அப்படியே உடம்பை சிலுத்துக்கிட்டு இருந்துச்சு, அந்த வெள்ளை கலர் கோழி. இது அதே மாதிரியே இந்த கருப்பு கோழியும், அந்த வெள்ளை கலர் கோழி எப்படி உடம்பு சிலுத்துட்ருக்கோ அதே மாதிரி இந்த கருப்பு கோழியும் உடம்பு ஃபுல்லாக அப்படியே முடி எப்போவுமே சிலுப்புன மாதிரியே நிற்கிது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்புறமா இந்த வெள்ளைக்கோழி, இது வந்து இன்னொரு வெள்ளைக்கோழி. இந்த வெள்ளைக்கோழியில் பார்த்திங்கன்னா தலையில் மட்டும் கொண்ட முடி மட்டும் அப்படியே நல்லா அழகாக நிற்கிது, அப்படியே கொண்ட மாதிரி. அது மேலே ஏதோ தொப்பி வச்ச மாதிரி, தொப்பி கோழி அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த தொப்பி வச்ச மாதிரி இருக்கும் தலையில், சூப்பராக இருக்குது. அதான் பகலில் போயிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கு. நாங்கள் போகும்போது நைட் ஆயிடுச்சு, அதனால தான். இருந்தாலும் நாங்கள் எல்லாத்தையும் லைட் அடித்து கூட பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்க, சூப்பராக இருக்குதுல்ல, நல்லா அழகாக இருக்குது. ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கே இதாக இருந்துச்சு. இதை பார்த்துக்கிட்டே என்ன ஓடிட்டு இருந்துச்சுன்னா, அங்கே என்ன விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோன்னா, என் கணவரும் அவங்களும் சின்ன வயசில் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, உங்கள் அப்பா இப்படி இருப்பார் அப்படி இருப்பார், நாங்கள் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம், உங்கள் அப்பா எப்படி படிப்பார், நான் எப்படி படிப்பேன், எனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும், உங்கள் அப்பாவுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் தமிழ் வாத்தியார், என் கணவர் மேக்ஸ் வாத்தியார். உங்கள் அப்பா மேக்ஸ் புக் எடுத்தாலே எனக்கு தலை சுற்றுன்றுவார் அப்படின்னாங்க. அவங்க என் கணவர் வந்து ஸ்கூலில் தமிழ் எடுத்தாங்க. அப்போது வந்து இந்த தமிழ் வாத்தியார் தான் என் கணவருக்கு எல்லாமே சொல்லுவாங்க, இது இப்படி இப்படி நடத்து இப்படி நடத்து. ஏன்னா அப்போது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தமிழ் டீச்சர் இல்லை. அப்போது நாங்கள் ஸ்கூலில் ஜாயின் பண்ண புதுசில், என் கணவர் ஜாயின் பண்ண புதுசில். இது உள்ளே பாருங்கள், ஒரு சாதா கோழி, அது உள்ளுக்கு வந்து ஒரு போண்டா கோழின்னு சொல்லுவோம்ல, அது இதுதான் அந்த வான்கோழி. ஆண் வான்கோழி நல்லா தோகை விரிச்சிட்டு நின்றுச்சு. நான் எடுத்தேன், இருட்டுக்குள்ள ஒன்றும் தெரியல. நைட்டில் வந்து இந்த வாத்துக்கெலாம் வந்து சாப்பாடு வச்சாங்க. நான் வீடியோ எடுக்கணும்னு தெரிஞ்சதும் அது நகண்டு போயிடுச்சு. சரி, அது சாப்பிட்றத நம்ம ஏன் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி நகண்டு வந்துட்டேன். அப்புறமா எங்கள் பசங்களுக்கு முட்டையெல்லாம் கொடுத்தாங்க, பச்சை முட்டையும் குடித்தாங்க. என்னது வாத்து முட்டை, கோழி முட்டையெல்லாம் குடித்தாங்க பசங்க. அப்புறமா மாடிக்கு வந்து பார்த்தா அங்கே ஒரு பூங்காவனமே இருக்குது பாருங்கள். இது வந்து இருவாச்சின்னு சொல்லுவோம்ல, அது நல்லா அடுக்கடுக்காக சூப்பராக இருக்கும். இந்த பூ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த இருவாச்சி பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய அப்படியே கொத்து கொத்தாக பூத்துருந்துச்சு. ஒரு சின்ன தொட்டி தான் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க இன்னுமே நல்லா பூக்கும், இப்போ கொஞ்சம் பராமரிப்பு காணாது அப்படின்றாங்க. இது வந்து மல்லிகை செடி. இந்த ஒரு செடியிலேருந்து தான் பூ கம்மியாக இருந்துச்சு, இன்னும் இருந்த மற்ற மல்லிகை செடியிலலாம் நிறைய இருந்துச்சு. இது வந்து பால் முல்லை. அப்படியே மொத்தமாக பறித்தா ஒரு 10 தலைக்கு பூ பறிக்கலாம் போல, அவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். எப்படி பூத்துருக்குன்னு பாருங்கள். சும்மா தொட்டியில் தான் வச்சுருக்காங்க, க்ரோபேக் தான், ஆனால் எவ்வளோ பூ இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ரம்பா. நானும் என் வீட்டில் வச்சு பார்க்குறேன், ரம்பா நமக்கு வரவே மாட்டேங்குது, ஏன்னு தெரில. நான் நிறைய எடுத்துகிட்டு வந்து வச்சு பார்க்குறேன், வரல. ஆனால் இந்த குரோட்டன்ஸை காட்டிட்டு சொன்னாங்க, எங்கள் அம்மா வீட்டில் இந்த குரோட்டன்ஸ் நின்றுருக்கு முன்னாடி, அதை பார்த்து நான் வாங்கிட்டு வந்து இது வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது வந்து பிச்சிப்பூனா ஜாதி மல்லின்னு சொல்லுவாங்களே, அது வந்து 2 வெரைட்டி வச்சுருந்தாங்க. ஒன்று வெள்ளை கலரு, இன்னொன்று வந்து ஒரு ஊதா கலர் கலந்த மாதிரி வரும்ல, வயலட் கலர் கலந்த மாதிரி, பர்பிள் கலர், அந்த கலர்லேயும்
வச்சுருந்தாங்க பாருங்கள். இது மல்லிகை செடியில் எவ்வளோ பூ இருக்குன்னு பாருங்கள். அந்த செடியில் பூ இல்லை, ஆனால் இந்த மல்லிகை செடியில் பாருங்கள் நிறைய கொத்து கொத்தாக மொட்டு வச்சுருந்துச்சி. காலையில் நல்லா மலர்ந்துருக்கும். இது இன்னொரு மல்லிகை செடி, அதுலேயும் நிறைய இருந்துச்சு, நிறைய வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு செடியில் மட்டும்தான் பூ கம்மியாக இருந்துச்சு. இது வந்து பிச்சிப்பூ செடி இன்னொன்று பாருங்கள், எப்படி சூப்பராக நிறைய பூ இருந்துச்சு. நல்லா எல்லாத்தையும் நல்லா அவ்வளோத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. இத்தனைக்கும் காலையிலே கிளம்பி போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. வேலைக்கு போயிட்டு ரொம்ப தூரமாக போகிறாங்க வேலைக்கு, நைட்டு தான் வருவாங்க. இருந்தாலும் அவ்வளோ மெயின்டைன் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம். ஏன்னா நாங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் போனோம். இன்னொன்று வெளியே போனால் பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. எங்கள் எல்லாருக்கும் டேபிள் பத்தாதான் என்ன பண்ணோம், 2 டேபிள் அப்படியே ஜாயின் பண்ணி போட்டு உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பாடெலாம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவங்க வீட்டு பக்கத்துலேயே தான் இருந்துச்சு ஹோட்டல். ஆனால் ஹோட்டல் கொஞ்சம் பெரிய ஹோட்டல் தான், ஆனால் சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. ரேட்டும் அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஹை ரேட்டு எல்லாமே. நாங்கள் எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினோம், பன் பரோட்டா, அப்புறமா சிக்கன் ரைஸ், நூடுல்ஸு, அப்புறமா பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன், இன்னும் சிக்கன் கிரேவி, நானுக்கெலாம் சிக்கன் கிரேவி, அந்த மாதிரி எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ வாங்கினோம். எது ஃபஸ்ட்டு வந்துச்சோ அதை எல்லோரும் அப்பப்போ ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சு மறுபடியும் வீட்டுக்கு போனால் எனக்கு அவங்க சில பொருட்கள்லாம் கொடுத்தாங்க. அதில் ஒன்று தான் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செடிங்களுக்கெலாம் மருந்து அடிக்கிறதுக்காக அவங்க ஆர்டர் போட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் நாங்கள் தான் போய் அந்த அவங்க வாங்கின பொருளை ஓப்பன் பண்ணோம். இதை நீங்களே எடுத்துகிட்டு போயிருங்க, நான் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் யூஸ் பண்ணவே இல்லை, நீயாவது யூஸ் பண்ணுவேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு க்ரோ பேக்கும் கொடுத்தாங்க, ஒரு க்ரோ பேக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று ஒரு தண்ணி ஊற்றும்ல, செடிக்கு தண்ணி ஊற்றுவோம்ல, வாளி பூ மாதிரி விழுல, அந்த வாளியும் கொடுத்தாங்க. இதையும் எடுத்துகிட்டு போ, உனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு நான் ஓஸ் வச்சு தான் தண்ணி பிடிப்பேன். சரி, அவங்க ஆசையாக கொடுக்கும்போது வேணான்னு சொன்னாங்க, மனசு கஷ்டப்படும்ல, நான் வேணான்னு சொன்னேன். அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. சரின்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி டே ஃபுல்லாக எங்களுக்கு இப்படி தான் போச்சு. கடைசியாக எங்கள் நாத்தனார் வீட்டில் போய் நைட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் எப்படி போச்சுன்னு இன்னொரு வீடியோ நான் வந்து போடுறேன். வீடியோ பிடிச்சா